பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருஷத்தினுடைய கடைசி வாரத்தில் நம் தேவனை ஆராதிக்கும்படியாய் அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் கூடி வந்திருக்கிற நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவாராக. நாம் எப்பொழுதெல்லாம் தேவ சன்னிதானத்தில் கடந்து வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தேவன். அவர் நம்முடைய நிலைமைகளை அறிந்திருக்கிற தேவன். நம்முடைய அந்தரங்கத்தை, மனுஷனும் முகத்தை பார்க்கிறான். அவர் நம்முடைய உள்ளத்தை, எல்லாவற்றையும், நம்முடைய தேவைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் அவர் தூரத்திலிருந்து அறிகிற தேவன். அதனால தேவன் நம்மோடு கூட பேசுகிறவர் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களில் பல தேவ பிள்ளைகளுக்கும் பல மனிதர்களுக்கும் இருக்கிற ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையில, வருஷம் முழுவதும் நாம் ஜெபித்திருப்போம், இன்னும் ஜெபத்திற்கு பதில் வரவில்லையே. வருஷம் முழுவதும் போராடி இருப்போம், போராட்டத்திற்கான விடை கிடைக்கவில்லையே. இனியும் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம், ஒவ்வொரு வருஷமும் புதுசா வாக்கு தத்தத்தை கேட்கிறோம். ஆனா அடுத்த வருஷம் வந்துருச்சு. இப்போ இனியும் ஆண்டவரே அந்த வாக்கு தத்தம் அப்படியே இருக்குது, இன்னும் நிறைவேறவில்லையே. இன்னும் உம்முடைய காரியம் என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படவில்லையே என்று சொல்லி பலவிதமான கேள்விகள், ஏன் ஏன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை குறித்தும் ஒவ்வொரு முறையும் பேசிக் கொண்டிருந்தாலும் இன்னும் அவரும் வரவில்லையே, எல்லாமே ஒரு சூன்யமா இருக்கிறது என்று சொல்லி பல நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகளும் பலவீனங்களும் ஏற்படுகிறது இயல்பு. இந்த வருஷத்தினுடைய கடைசியில அப்படிப்பட்ட சோர்வுகளில யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. வாசிக்கலாம். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 13வது சங்கீதம் 1வது வசனமும் 2வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? தாவீது பாருங்க, எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும் இந்த போராட்டம், எதுவரைக்கும் சத்துரு என் மேல தன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறான், எதுவரைக்கும் நீர் என்னை மறந்திருப்பீர் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையில எதுவரைக்கும். காரணம், அவனுடைய அநேக ஜெபத்திற்கான பதில், அநேக போராட்டத்திற்கான பதில் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது. ஏன் இந்த தாமதம், ஏன் இந்த தாமதம் என்று சொல்லி தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய கேள்விகளை தேவ சன்னிதானத்தில் வைக்கிறதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இதே போலதான் அநேக கேள்விகள். ஏன் ஆண்டவரே தாமதம்? எத்தனை வருடம் ஆண்டவரே நான் வெயிட் பண்றேன், அநேக நாட்களாய் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனே, ஏன் தாமதம்? ஏன் இத்தனை மாதங்கள், ஏன் இத்தனை வருடங்கள்? புதுசா ஒரு வருடம் கூட வரப்போகிறது, ஏன் ஆண்டவரே தாமதம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலையும் கேள்விகள் எழுவதற்கு வாய்ப்பு உண்டு. தாவீதுக்கும் அப்படித்தான் கேள்வி எழுந்தது. நம்முடைய ஆண்டவருடைய சுபாவத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அவருக்குள்ள ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியத்துல தாமதம் உண்டாகி கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர் மாறாதவராக இருக்கிறார். அப்ப மாறாத தேவன் அப்படின்னா எல்லா காலகட்டத்திலும் அவருடைய செயல்பாடு ஒரே மாதிரி இருக்கிறது. ஆதி காலத்திலும் சரி, பழைய பரிசுத்தவான்களுடைய காலத்திலும் சரி, ஆதி திருச்சபையினுடைய காலத்திலும் சரி, இன்றைக்கும் சரி, நாளைக்கும் சரி, அவருடைய செயல்பாடுகளிலே மாற்றம் கிடையாது. ஆனாலும் ஏன் தாமதம் நம்முடைய வாழ்க்கையில என்று கேட்டால் அது ஒரு 3 பிரிவுகளாக பிரித்து ஏன் இந்த தாமதம், அந்த தாமதத்துக்கான காரணங்கள் என்ன என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. பரமண்டல ஜெபத்துல பாருங்க, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும்
என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. எபிரேயர்ல வாசிச்சோம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அப்போ மாறாத தேவனுக்குள்ளாக வல்லமையும் அதிகாரங்களும் அடங்கி இருக்கிறது. என்றென்றைக்கும் அவருக்குள்ளதான் இருக்குது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஏன் அந்த வல்லமை வெளிப்படல? நம்முடைய வாழ்க்கையில ஏன் அந்த அற்புதங்கள் நடக்கல? நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை ஏன் நமக்குள்ளாக பிசாசின் கிரியைகளை அழிக்கல? நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பலத்த காரியங்கள் ஏன் நடக்கல? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில அந்த வல்லமை வெளிப்படல? ஏன் ஆண்டவரே தாமதம் என்று சொல்லி நாம் அநேக முறை அந்த கேள்வி நமக்குள்ளாக எழுப்புகிறது. அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படாததுக்கு காரணம் முதலாவது விசுவாசம் குறைவாக இருக்கிறது தான். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்ப ஏன் தாமதமாகி கொண்டிருக்கிறது? ஏன் அவருடைய வல்லமை என் வாழ்க்கையில வெளிப்படவில்லை? ஏன் அவருடைய பலத்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படல? ராஜ்யமும் வல்லமை மகிமை என்றென்றைக்கு அவருடையது தானே, ஏன் இந்த பிரச்சனை என்று சொல்லி நீங்க கேட்டீர்கள் என்று சொன்னால், வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது அநேக வியாதிஸ்தர்கள், பலவீனம் உள்ளவர்களை கண்டார். அவர்களை பார்த்து பேசும்போது என்ன சொல்றாரு? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? அப்போ அவருடைய விசுவாசத்தினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி தான் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஏன் உங்களுடைய வாழ்க்கையில தாமதம் என்றால், தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற அளவுக்கு உங்களுடைய விசுவாசம் போதாது. அந்த விசுவாசம் வர்த்திக்க வேண்டும் என்று இன்றைக்கு காலையில ஆவியானவர் ஆலோசனை சொல்லுகிறார். விசுவாசத்தை குறித்து வாசிக்கும் பொழுது முதல்ல விசுவாசம் வேண்டும். அடுத்ததாக அந்த விசுவாசத்துக்குள்ள இன்னொரு பகுதி யாக்கோபு எழுதின நிருபத்துல 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? 26வது வசனம். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. தேவனுடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்றால், தேவனுடைய வல்லமையை விசுவாசிக்க கூடிய ஒரு விசுவாசம் எனக்குள்ள வரணும். அப்ப நீங்க கேட்கலாம், எனக்கு விசுவாசம் இருக்குதே அப்படின்னா, இதை யாக்கோபு நிருபத்தில் சொல்றாரு, கிரியைகள்ல அது வெளிப்பட வேண்டும். நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதை நான் வாயில் அறிக்கை செய்ய வேண்டும். நான் உள்ளே எப்படி விசுவாசிக்கிறேனோ அப்படித்தான் என்னுடைய சுற்றில் இருக்கிற காரியங்கள் நடைபெற வேண்டும். பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா விசுவாசம் இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், ஆனால் கிரியைகளிலே விசுவாசத்தை நாம் காண்பிப்பதில்லை. இயேசு என்னுடைய வாழ்க்கையில அவருடைய வல்லமை வெளிப்படுத்துவார், விடுதலை கொடுப்பார் என்று உண்மையிலே நான் விசுவாசிச்சா, அதுக்கப்புறம் நான் புலம்ப கூடாது, அதுக்கப்புறம் அவிசுவாசமான வார்த்தைகளை நான் பேசக்கூடாது, அதுக்கப்புறம் நான் துக்கமுகமா இருக்கக்கூடாது. அப்போ பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா என்னுடைய வெளிப்படையான கிரியைகள், காரியங்கள், செயல்பாடுகள் எனக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. அப்போ நான் ஒரு பிரச்சனை குறித்து கலங்கி கொண்டு, புலம்பிக் கொண்டு, கேள்வி கேட்டுக்கொண்டு எப்போது டிஸ்டர்பாவே நான் இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு உள்ளே விசுவாசம் செத்து போனது என்று அர்த்தம். அப்போ கிரியைகள் அது வெளிப்படாததுனால உள்ளே இருந்த அந்த கொஞ்சம் விசுவாசம் செத்து போய்விட்டது. அப்ப விசுவாசம் இல்லாத இடத்துல எப்படி தேவன் வல்லமை வெளிப்படுத்த முடியும்? எப்படி தேவன் கிரியை செய்ய முடியும்? ஏன் தாமதம்? ஏன் ஆண்டவரே பதிலன்னு கேட்கிற உங்களுக்கு இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்குள்ள ஒரு விசுவாசம் கடந்து வர வேண்டும். அவருடைய வல்லமை இன்றைக்கு இருக்கிறது, அவர் என்றும் மாறாதவர் தான். ஆனா அந்த விசுவாசம் இல்லாமல் அவரை நீங்கள் பிரியப்படுத்த முடியாது, அவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தது, விசுவாசம் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் உங்க கிரியைகளிலே அதை வெளிப்படுத்த வேண்டும். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்து போனது. நீங்க இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கலாம், ஆல்ரெடி செத்து கிடக்கிற ஒரு விசுவாசம் தான் உள்ள கிடக்கிறது. அந்த செத்து போன விசுவாசம் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தாது, தேவனுடைய மகிமையை கொண்டு வராது. இதனாலதான் உங்க வாழ்க்கையில கேள்விகள், அநேக போராட்டங்கள்ல நீங்க இருக்கிறதுக்கான காரணமாக இருக்கிறது. முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வல்லமை ஏன் வெளிப்படவில்லை? இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில அநேக ஜெபங்கள் இருக்கிறது, ஜெபத்திற்கு ஏன் பதில் வரவில்லை? ஜெபிச்சுட்டே இருக்கிறோம், நம்முடைய காரியங்களை அறிக்கை செஞ்சுட்டோம்,
அவர்கிட்ட சொல்ற லிஸ்ட் போட்டு ஜெபம் பண்றோம், உபவாசம் இருந்து ஜெபம் பண்றோம். ஜெபத்திற்கு ஏன் பதில் வரவில்லை? சில காரியங்களை நாம் சிந்திப்போம். வாசிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். கானாவூர் கல்யாணத்துல தண்ணீர் திராட்சரசம் குறைவுபட்ட போது அங்கே எல்லாருக்கும் ரொம்ப அவசரம். ஏன்னா கல்யாண வீட்டுல குறைவுபட்டு விட்டது. அப்போ மரியாள் தேவனிடத்துல வந்து சொல்லும் போது அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. பல நேரங்களில் ஏன் ஆண்டவரே ஜெபத்துக்கு வர பதில் இல்லை, ஏன் ஆண்டவரே பதில் இல்லை நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வேலை இன்னும் வரவில்லை, அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை. அவருடைய நேரம் வரும்போது உங்களுக்கான பதில் இறங்கி வரும். ஆனால் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறதான ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. ஆனால் ஏன் பதில் வரலன்னு சொன்னா, அவருடைய வேலை வரவில்லை. ஒருவேளை 2020 கடைசி வரைக்கும் வந்துட்டு சோர்ந்து போய் ஏமாற்றத்தோட ஏன் ஆண்டவர் இன்னும் பதில் வரலன்னா, இன்னைக்கு உங்க ஜெபத்துக்கான பதில் வராததுக்கு முதல் காரணம் அவருடைய வேலை இன்னும் வரவில்லை. அவருடைய நேரம் வரும்போது தண்ணீர் எப்படி திராட்சரசமாய் மாறிச்சோ அது மாதிரி ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும். அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இரண்டாவதாக ஏன் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பரமண்டல ஜெபத்தை சீசர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. உங்களை என்னை ஆண்டவர் அழைச்சது எதுக்கு அப்படின்னு சொன்னா, அவருடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்கு. அப்ப ஏன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வரல? ஏன் இந்த கடைசி மாசம் வரைக்கும் வந்துட்டு இன்னும் பதில் வரலையே ஆண்டவரே, இன்னொரு வருஷத்துக்குள்ள போகிறமே ஆண்டவரே, போன வருஷம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் இருந்துச்சு ஆண்டவரே அப்படின்னு கேட்டா, பல நேரங்களில நம்முடைய ஜெபங்கள் நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஜெபங்களா இருக்கிறது. நம்முடைய விருப்பப்படி அவர் செயல்பட மாட்டார், அவருடைய சித்தப்படிதான் செயல்படுவார். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அவருடைய சித்தப்படி வாழுகிற வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. பல நேரங்கள்ல ஏன் ஆண்டவரே என் ஜெபத்துக்கு வரலன்னா, பதில் வரல அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய பல ஜெபங்கள் தேவ சித்தம் உள்ளவைகளா இருக்கவில்லை. பல ஜெபங்கள் தேவ சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றுகிறவர்களா இருக்கவில்லை. பல ஜெபங்கள் உங்களுடைய சுய விருப்பம், சுயநலம், உங்களுடைய சுய ஆசையை வெளிப்படுத்துகிறது. அதற்கு தேவன் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தை மாற்றும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னுடைய விஷயத்துல நிறைவேறட்டும் ஆண்டவர் என்று இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. அந்த கேள்வி உங்களை விட்டு மாறிவிடும். தேவன் அவருடைய சித்தத்தை உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். ஒருவேளை தேவன் ஏதாவது செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நீங்க வேற எதையாவது பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அவர் செய்கிறதும் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, உங்க ஜெபத்துக்கு பதில் உடனே இறங்கி வரும். மூன்றாவதாக, ஏன் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை, ஏன் தாமதமாய் இருக்கிறது என்று சொன்னால், லாசருவினுடைய நம்முடைய சரித்திரம் நமக்கு தெரியும். லாசரு மரித்து போனான். அவனுக்கு பலவீனமாய் இருக்கும் போதே அவனுடைய சகோதரிகள் இயேசுவை அழைக்கிறார்கள். அழைக்கும் போது அவர் என்ன பண்ணாரு, மீண்டுமாய் தாமதப்படுத்துகிறார். தாமதப்படுத்திட்டு லேட்டா தான் வர்றாரு. அவர் வந்து சேரும் போது 4 நாள் ஆகிவிட்டது. அப்ப அந்த ஸ்திரீகள் ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஆண்டவரே, லேட் ஆயிடுச்சு ஆண்டவரே, தாமதம் ஆயிடுச்சு ஆண்டவரே. ஒருவேளை 4 நாள் ஆகும்போது இவங்களுடைய இனி இயேசு வரமாட்டார் என்று இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இயேசு வந்தார். அங்க லாசருவை வெளியே வா என்று சொன்னார். அந்த மரித்த சடலம் உயிரோடு வெளியே வந்து விட்டது. இப்ப பாருங்க, தேவன் ஏன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வரலன்னு சொன்னா, அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாய் சில நேரத்துல தாமதிக்கிறார் தேவன். அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி அதுக்காக தான் லேட் பண்றாரு. நான் போய் என்னுடைய மகிமையை வெளிப்படுத்தணும், நான் போய் நான் தேவன் என்று நிரூபிக்கணும் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் அதிசயப்பட்டு பூரிக்கிற வகையில தேவன் சில காரியங்களை செய்ய போகிறார்.
அதற்காக தான் தாமதம். இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, லாசருவுக்கு நீங்க லேட் பண்ண போது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்ததல்லவா, மரித்தவன் உயிரோடு வந்தான் அல்லவா, அதுபோல என்னுடைய ஜெபத்திற்கு பல நாட்களா என்னுடைய ஜெபத்திற்கு இந்த வருஷ கடைசி வரைக்கும் பதில் வரலனாலும் பரவாயில்ல, நான் விசுவாசிக்கிறேன். நீர் உம்முடைய வேலை வரும் பொழுது, நீர் வரும் பொழுது ஒரு அற்புதம் அங்கே நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன் என்று விசுவாசியுங்கள். அவர் தாமதிக்கிறது அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறதுல ஏன் தாமதம் என்று சொன்னால், நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். பல நேரங்களில பாருங்க, 1 சாமுவேல்ல 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்கள. 9வது வசனத்திலிருந்து நீங்க இவருடைய அன்னாளுடைய ஜெபத்தை நாம் வாசிக்கலாம். அதுல 15வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அண்ணால பாருங்க, அவள் அநேக நாட்கள் ஜெபம், அநேக நாட்கள் அழுகை, அநேக நாட்கள் கண்ணீர். இந்த நெருக்கங்கள், பாடுகள் வழியில அவளை பக்குவப்படுத்தி கொண்டிருந்தார், உருவாக்கி கொண்டிருந்தார், ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். அன்னாள் என்ற அந்த மனுஷி சாமுவேல் என்ற தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு தீர்க்கதரிசியை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு அவள் ஆயத்தமாக வேண்டும், அதற்கு அவள் தகுதியுடையவளாய் மாற வேண்டும். அதற்காக தேவன் என்ன பண்றாரு, பல நெருக்கங்களின் மத்தியில் அனுமதிக்கிறார், பல நாட்கள் தாமதப்படுத்துகிறார். அந்த தாமதப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் அவள் புரிஞ்சு கொண்ட போது அந்த வசனம் சொல்லுகிறது, வருஷா வருஷம் துக்கமா தான் இருக்கிறான். ஆனா ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அவள் துக்கமுகமா இல்லை. அப்ப தேவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இவள் இப்பொழுது பக்குவப்பட்டுட்டா, இந்த பாத்திரம் இப்பொழுது தகுதி ஆயிடுச்சு, இப்பொழுது சாமுவேலுக்கான ஒரு கர்ப்பம் தயாராயிருச்சு என்று சொல்லி தேவன் அவளுடைய கர்ப்பத்தை திறந்தார். இப்ப நம்மளுடைய ஜெபத்துக்கு ஏன் தாமதம் அப்படின்னு சொன்னா, நீங்க ஜெபிக்கிற விஷயம் உங்க கைக்கு வர்றதுக்கு உங்க கரம் தகுதியா இல்லை. நீங்கள் ஜெபிக்கிற விஷயம் உங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நீங்கள் தயாரா இல்லை, தகுதி இல்லை. நீங்கள் ஜெபிக்கிற விஷயம் உங்க பிள்ளைகளுக்கோ யாருக்கோ கிடைப்பதற்கு அவர்கள் இன்னும் ஆயத்தப்படவில்லை, அவர்கள் இன்னும் பக்குவப்படவில்லை. அதனால ஆண்டவர் தாமதப்படுத்துகிறார். நீங்க ஏன் ஆண்டவரை தாமதப்படுத்துகிறீங்கன்னு கேட்கறத விட, ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அன்னாளை போல எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஆயத்தமா இருந்தால் எந்த நேரத்திலும் அந்த உதவி செய்யறதுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். பல நேரங்களில் ஏன் கேள்விதான் கேட்கிறோமே ஒழிய, நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா, நம்முடைய பிள்ளைகள் ஆயத்தமா இருக்கிறார்களா? பலர் திருமணத்துக்கு தாமதம், ஆயத்தமா இருக்கிறோமா? பலர் வேலை கிடைக்கிறதுக்கு தாமதம், நீங்கள் ப்ரிப்பேரா இருக்கிறீங்களா? பலர் பண விஷயத்துல தாமதம், அதற்கு உங்க குடும்பம் தயாரா இருக்கிறதா? எனக்கு அருமையானவர்களே, பல நேரங்களில் நாம் பார்க்கும்போது நாம் தயாராக இல்லை, ஆயத்தமாக இல்லை, தகுதி உடையவர்களா இல்லை. அதனால தேவன் சில காரியங்களை தாமதப்படுத்துகிறார். ஏன் தாமதம் ஜெபத்திற்கு? அடுத்ததாக நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனத்தையும் வாசிங்க. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏன் ஆண்டவரே என்னுடைய ஜெபத்திற்கு பதில் இல்லை அப்படின்னு கேட்டா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அக்கிரமங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களும் அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. அவர் நம்முடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்காதபடிக்கு தடையா இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஏன் கேள்விதான் கேட்கிறோமே ஒழிய, நம்மை சுய பரிசோதனை செய்திருக்கிறோமா? நம்முடைய அக்கிரமங்களும் பாவங்களும் நம்முடைய ஜெபத்திற்கு தடையா இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லுங்க. பல நேரங்களில் நம்முடைய பாவத்திற்கு நம்ம நியாயம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை, நம்முடைய ஜெபத்திற்கு தடை, நம்முடைய விடுதலைக்கு தடையாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னுடைய அக்கிரமங்கள், பாவங்கள், என்னுடைய மீறுதல்கள் இவைகள் எல்லாம் நான் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தால் என்னை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லுங்க. உங்களுக்கான ஜெபத்துக்கான பதில் கடந்து வருகிறது. ஜெபத்துக்கான பதிலை ஆண்டவர் கொடுப்பார். தடைகள் நீக்கப்படும்.
அவருடைய முகத்தை நீங்கள் தரிசிக்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அக்கிரமங்களும் பாவங்களும் அவருடைய பதிலை தாமதப்படுத்துகிறது. ஏன் ஆண்டவரே தாமதம் என்னுடைய ஜெபத்திற்கு அப்படின்னு கேட்டா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியிலே 2 பேர் ஒருமனப்பட்டு என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறீங்களோ, என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு நீங்க எந்த விஷயத்தை கேட்டாலும் நான் அவங்களுக்கு தருவேன். அடுத்தது 2 பேர் ஒருமனப்பட்டு எங்க கூடியிருந்தாலும் நான் அங்கே வருவேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். மத்தேயு 18, 19, 20 நீங்க வாசித்து பாருங்கள். அப்போ என்னுடைய ஜெபத்திற்கு ஏன் தடை, ஏன் தாமதம் அப்படின்னா, ஒரு மனம் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். குடும்பத்திற்குள்ள ஒரு மனம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனம் இல்லை, சபையில ஒரு மனம் இல்லை, ஊழியர்களுக்குள்ள ஒரு மனம் இல்லை. இதனாலதான் தேவனுடைய பதில் வருவதற்கு தாமதம். அதனாலதான் அவர் நமக்கு பதில் கொடுக்கவில்லை. அதனாலதான் டிலே ஆகி கொண்டே இருக்கிறது. நம்ம ஆண்டவர்கிட்ட ஏன் தாமதம் ஆண்டவர், நான் ஜெபிக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், ஆனா ஒரு மனம் இல்லையே. ஒரு மனதோடு நீங்க ஜெபிக்கும் போது அங்கே அவர் இறங்கி வருகிறார். கணவன் மனைவி உறவுகள் எத்தனை பேருக்குள்ள ஒரு மனப்பாடே கிடையாது. எப்படி உங்க குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் வரும்? இன்னைக்கு அந்த ஒரு மனப்பாட்டின் ஆவிக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த ஒரு மனம் வரும் பொழுது அவருடைய பதில் இறங்கி வரும் உங்க வீட்டுல. எனக்கு முதலாவது நாம பார்த்தோம், அவருடைய வல்லமை வெளிப்படுவதற்கு என்ன தடை, அடுத்தது நம்முடைய ஜெபத்திற்கு என்ன தடை, மூன்றாவதாக ஒரு விஷயம் எல்லா நேரத்திலும் நம்ம சொல்லுகிறது தான், அவருடைய வருகை. வர்றாருன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க, எப்ப பாரு பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏன் அது தாமதம், ஏன் அது வரல என்று சொன்னால் வாசிக்கலாம். ஒரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனதிரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அவர் தாமதிக்கவில்லை. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு அவர் விரும்புகிறார். இயேசு ஏன் வரல? உங்க கண்ணை திறந்து பாருங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்படல, எத்தனை பேர் இன்னும் மனம் திரும்பல. அவர்கள் மேல் அவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ தேவன் சீக்கிரம் வரணும்னு நீங்க எதிர்பார்த்தா தீவிரமாய் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கணும், தீவிரமாய் மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். அவர் தாமதிக்கிறது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதபடிக்கு, கண்கள் திறக்கப்படாதபடிக்கு, குருட்டாட்டத்தின் மயக்கத்துல, இருளின் அதிகாரத்துல எத்தனையோ ஜனங்கள் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக அவர் பரிதபிக்கிறார். அவர்களுக்கு யார் சுவிசேஷத்தை கொண்டு போவா, யார் அவர்களுக்கு என்னை பற்றி சொல்லுவார்கள், யார் அவர்களுக்காக ஜெபிப்பார்கள் என்று அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய ரட்சிப்பு நிறைவேற வேண்டும். அவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள், அவர்களால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், தாயின் கருவில உருவாகும் முன்னே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இன்னும் ஆண்டவரை அறியாமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது அவர்களை தேடி நாம் செல்லாதபடிக்கு வர்றீங்கன்னு சொல்றீங்க. ஏன் ஆண்டவரை இன்னும் வரலன்னு கேட்டா, அவருடைய வாக்கு தத்தங்களை குறித்து அவர் தாமதிக்கல. இன்னும் நிறைய ஆட்கள் ரட்சிக்கப்பட வேண்டி இருக்கிறது. அதற்காக தான் அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அந்த தாமதத்துக்கு காரணம் நீங்களும் நானுமே என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சீக்கிரம் வந்தா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருன்னு சொல்லி கூட சொல்றோம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யணும் அல்லவா? நாம் செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டா செஞ்சா ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்க போகிறது. அதனால நாம் அவருடைய வருகைக்காக ஆயத்தமா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 33, 34வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவைகளை நீங்கள் பார்க்கும்போது, இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உலகத்திலே நடக்கக்கூடிய பல காரியங்கள், இஸ்ரவேல் நாட்டிலே நடக்கக்கூடிய பல காரியங்கள், உலக அரசாங்கத்திலே நடக்கக்கூடிய பல காரியங்கள், இவைகளை எல்லாம் நாம் பார்க்கும்போது, இவைகள் எல்லாம் காணும்போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று நீங்கள் அறியுங்கள். ஆனால் அந்த காரியங்கள் எல்லாம் நடந்து முடியாதபடிக்கு, அவைகள் எல்லாம் நிறைவேறாம இந்த சந்ததி ஒரு நாள் ஒழிச்சு போகாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலக அரசாங்கத்துல, இந்த உலக அரசாங்கங்கள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றாமல், அல்லது இவைகளை கொண்டு தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அது நடக்காமல் அவருடைய வருகை இருக்காது.
அப்போ ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஒவ்வொரு நாளும் உலக அரசாங்கத்திலும் இஸ்ரவேல் நாட்டிலும் நடக்கிற பல மாற்றங்கள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறதை நாம் புரிந்து கொள்ளும் போது அவர் வாசல் அருகே வந்து விட்டார். இவைகள் நிறைவேறி முடியும் போது அவர் வந்து விடுவார். சும்மா இயேசு வர்றாருன்னு சொல்றாங்க, இன்னும் வரல, அப்படி கிடையாது. வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லா காரியங்களும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. நாம் நிர்விசாரமா இருக்கக்கூடாது. ஏன் ஆண்டவரே தாமதம், ஏன் ஆண்டவரே வரல என்று சொல்லி நாம் நிர்விசாரமா இருக்கக்கூடாது. எல்லாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. இது முடியும் போது முடிவு உடனே வரும். அவர் வரப்போகிறார். எனக்கு அருமையானவர்களே, வருஷ கடைசியில நாம் எப்போதுமே நமக்குள்ள ஒரு மனசோர்வு வருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆண்டவரே, ஒவ்வொரு நியூ இயர்லயும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், வாக்கு தத்தங்களை வாங்குகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆனா இந்த வருஷமும் எனக்கு நிறைவேறலையே ஆண்டவரே, ஏன் தாமதம் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ஏன் வெளிப்படல ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்திற்கு என்ன தடை, நீர் ஏன் ஆண்டவரே இன்னும் வரல என்று சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வி இருந்ததானால், இன்றைக்கு நாம் அந்த வசனங்களின் மூலமாய் ஆவியானவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நாம் சரி செய்ய வேண்டிய காரியங்கள், நாம் என்னென்ன காரியத்துல சரியாக வேண்டுமோ அவைகளை இன்றைக்கு சரிப்படுத்துவோம். நம்முடைய ஜெபத்திற்கான பதில் தாமதம் இல்லாமல் நம்முடைய கரத்துல வந்து சேரும். அவர் தாமதிக்க மாட்டார். ஏன் தாமதம் என்று நம்மை கேட்கிற அளவுக்கு அது நடக்காது. ஆண்டவர் 2021ல நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்க போகிறார். நம்முடைய எல்லா காரியத்தையும் நாம் சரி செய்யும் பொழுது நீங்க கேட்கவே வேண்டாம். அவர் உங்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து பூமியில் இடங்கொள்ளாமற் போக மட்டும் வர்ஷிக்க பண்ணுகிற தேவன். நம்முடைய விஷயமே ஒண்ணுதான். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிற ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? அப்படி ஒப்பு கொடுத்தால் இனி ஒரு கேள்வி கேட்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை அமையாது. நம்முடைய எல்லா காரியத்திற்கும், எல்லா கேள்விகளுக்கும், எல்லா பாரங்களுக்கும் அவருடைய பதில் உடனே வருகிறது. அது அவருடைய வேலையில் சம்பவிக்கும். அது ஆச்சரியமா இருக்கும், அது அற்புதமா இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தேவ சித்தம் நிறைவேற எதையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளில் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எதையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளில் பலமாக துணிக்குதே. கஷ்டமெல்லாம் தொலையுமோ நான், கண்ணீரும் கவலையும் நீங்கும் மன்னான். கஷ்டமெல்லாம் தொலையுமோ நான், கண்ணீரும் கவலையும் நீங்கும் மன்னான். இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைக்கிறாரே. இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைக்கிறாரே. தேவ சித்தம் நிறைவேற எதையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளில் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எதையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளில் பலமாக துணிக்குதே. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வருட கடைசியில் ஆண்டவரே, நாங்கள் ஏன் எங்களுக்கு பதில் வரல, ஏன் இன்னும் விடுதலை நடக்கல, ஏன் ஆண்டவரே நீரும் தாமதமாயிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி எங்களுக்குள்ள பல கேள்விகள் இருக்குது ஆண்டவரே. மனசோர்வுக்குள்ளாயிடுறோம், சோர்ந்து போயிடுறோம். ஒவ்வொரு புது வருஷத்துக்கும் நாங்கள் உற்சாகமா எழும்புறோம், அந்த வருஷம் முழுவதும் அது நடக்காத போது சோர்ந்து போகிறோம் என்று சொல்லி எத்தனையோ ஜனங்கள் பாரத்தோடு வேதனையோடு ஏன் ஏன் என்று சொல்லி தாமதத்தை குறித்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனால் அந்த தாமதத்துக்கு காரணம் நீர் அல்ல. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகள். நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே எங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறவர் ஆண்டவரே. ஆனால் உங்களுடைய வல்லமையும்
என்னுடைய ஜெபத்திற்கான பதில் வராததுக்கு காரணம் நாங்களே ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒரு மனப்பாடு இல்லை, எங்களுக்குள்ள பாவங்கள் இன்னும் அறிக்கை செய்யப்படவில்லை, எங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை ஆண்டவரே. பல காரியங்களில் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய ஜெபத்திற்கான பதிலை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடையாகவே எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே கேள்வியோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அதி சீக்கிரத்துல நீர் பதில் கொடுக்க போறதற்காக உமக்கு நன்றி. அவர்களை ஆயத்தப்படுத்த போறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வல்லமை அவங்க மூலமாக வெளிப்படுத்த போறதற்காக உமக்கு நன்றி. எல்லா சோர்வுகளையும் மாற்றி போடும். புதிய வருஷத்துல உற்சாகத்தோடு உடைய பிள்ளைகள் எழும்ப நீர் கிருபை செய்யும். எல்லா மன சோர்வுகள் வேரோடு பிடுங்கப்படுவதாக ஆண்டவரே. அதி சீக்கிரத்துல நீர் வரப்போகிறீர். அப்பொழுது இந்த கவலைகள் எல்லாம் மாறப்போகிறது. அதற்காக உமக்கு நன்றி. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.